எழுப்பி பாராட்ட வேண்டும். இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இசையுடன் சென்னை சின்மயா மிஷன் கண்ணிற்கும் கருத்திற்கும் விருந்தளிக்கும் வகையில் ஒரு காணொளியை தயாரித்துள்ளனர். பூஜ்ய குருதேவ் சுவாமி சின்மயானந்தா அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த காணொளியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் மகிமை போற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த காணொளியை நாம் கண்டு மகிழ்வோம். முதற்கண் மதுரை சின்மயா மிஷன் சுவாமிஜி, பிரம்மச்சாரி மற்றும் சேவகர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை இங்கே ஒளிபரப்புவதற்கு அனுமதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம கிட்டத்தட்ட 75 வருஷமா பகவத்கீதா சாண்டிங் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் சான்ஸ்கிரிட்ல. அது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த கீதா சாண்டிங் காம்படிஷன் பண்ணினாலும் கூட எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மி. நோக்கம் பகவத்கீதை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற எண்ணத்தில் அதை தமிழில் செய்யுளாக்கம் பண்ணினா, வெரிசிஃபிகேஷன் பண்ணினா இன்னும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தமிழாக்கம் செய்யுளாக்கம் பண்ணப்பட்டது. இப்போ குழந்தைங்க கிட்ட 15th சாப்டர்லேருந்து ஒரு 2 ஸ்லோகம் தமிழில் பாடுறேன். குட்டீஸ், ஆர் யூ ரெடி? கேன் யூ ஃபைண்ட் அவுட் த சான்ஸ்கிரிட் ஸ்லோகா? தேங்க்யூ. எல்லார் இதயத்திலும் இருப்பவன் நானே, நினைத்தலும் One more trial. மேலே வேர்கள் கீழே கிளைகள், சபாஷ் சபாஷ். இது தமிழ்ல தமிழாக்கம் செய்யுளாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்துல ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, படிச்சாலே பகவத்கீதை என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆடியன்ஸுக்காக ஒரு ஸ்லோகம் தமிழ்ல. உன்னை உன்னால் உயர்த்திக்கொள், உன்னை உன்னால் தாழ்த்தி கொள்ளாதே. இது உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத். ரைட். ஆக மொத்த பகவத்கீதையும் தமிழ்ல வந்திருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால குஞ்சு குட்டான் தம்புரான்கிறவர் கேரளால மொத்த பகவத்கீதையும் மலையாளத்துல பண்ணிருக்கிறாங்க. சௌராஷ்டிர மொழியிலையும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிருக்கிறாங்க. தமிழ்ல இப்பதான் பண்ணிருக்கிறோம். இதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணினா நாளைய தலைமுறைக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இதை பண்ணிருக்கிறோம். ரெடியானவனே சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன். இந்த பகவத்கீதை ஒரு 3 தமிழ் டீச்சர் 3 சமஸ்கிருத டீச்சரோட சேர்ந்து நாங்கள் 7 பேர் ஒரு 1 இயர் ப்ராஜெக்டா இந்த கீதையை பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த கீதை உங்களுக்கு சாண்டிங் ஃபார்ம்ல இருக்கிறது. தர்ம பூமியாம் குரு நிலத்தில் யுத்தம் விரும்பி கூடியுள்ள என்னவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயாம். Anybody? மாமகா பாண்டவாஸ்சை
குருவத சஞ்சய. வா 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 வா. நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டா, சின்மயா மிஷன் நோக்கம் நாளைய தலைமுறை நல்ல தலைமுறைகளா இருக்கணுங்கிறது தான். ஏன் அப்படி ஒரு எண்ணம் கேட்டா, ஒரு பாரத தேசத்தை ஆளுபவர் மட்டும் நேர்மையானவரா இருந்தா போராது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேர்மையா இருந்தா மட்டும் போராது, பினான்சியல் மினிஸ்டர் நேர்மையா இருந்தா மட்டும் போராது, விஞ்ஞானிகளும் லேட்டஸ்டா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பாகுபலி. இப்ப பாரத தேசத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலுமே தன்னால எவ்வளவு மேம்பட கொடுக்க முடியுமோ சிறப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு பாரத தேசம் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியா என்னைக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைய தலைமுறை நாளைக்கு சிறந்தவர்களா இருந்தா மட்டும்தான் பாரத தேசம் உலகத்துக்கு என்னைக்குமே ஒரு சரியான வழிகாட்ட முடியும். ஆக இப்படிப்பட்ட பிரஜைகள் நாளைக்கு செம்மையா நேர்மையா உத்தமமானவர்களா இருக்கணும்னாக்கா, ஒன்னே ஒண்ணு மட்டும் கையில் எடுத்துக்கலாம், பகவத்கீதை பகவத்கீதை பகவத்கீதை. இப்ப நம்ம வீடியோ பார்ப்போம், ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, கீதா பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணினார் கங்கை கொண்ட சோழபுரத்தில். மேஸ்ட்ரோ இளையராஜா மியூசிக் போட்டார். அது நம்ம கொஞ்சம் சிக் தான் ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. 10 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வீடியோ 10 மினிட்ஸா ஷார்ட் கட்டி பண்ணி போடுறோம். பார்க்கலாம். லைட்ஸ் ஆஃப். மகாபாரதத்தின் மையமான 11 அத்தியாய அத்வைத அமுததாரய பிறப்பை நீக்கும் பகவத்கீதையிலும் அம்மையே மதியனே பாரோரின் குருபரனே வியாசரே உம்மை வணங்குகின்றோம். உம்மை வணங்குகின்றோம். கையாளும் நோக்கிடாத காக்கப்படும் நமது படையோ பீமனால் காக்கப்படும் பாண்டவர் நடையோ அழகானது. தீரங்கள் யாரும் தத்தம் இடத்தில் நிச்சயமாய் பீஷ்மரையே காத்திருங்கள். கௌரவர்களும் முதியவரும் வல்லவரும் பாட்டனாருமான ஈஸ்வரனை ஊக்குவிக்க சிம்மநாதம் சங்கு ஊதினார். சங்குகளும் பேரிகளும் தாரைகளும்
உயர்ந்த பேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனனும் மாதவனும் தெய்வீக சங்குகள் முழங்கினாரே. கிடைக்கிற 1-2 நிமிஷத்தையும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுங்கிறாங்க. வீடியோ கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, நேஷன் பில்டிங் ப்ராஜெக்ட். சுவாமி விவேகானந்தர் தேசத்தை கட்டமைத்தல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை படிக்கும் பொழுது ஒரு கற்பனையா இருந்தது. இப்போ சுவாமி மித்ரானந்தாஜி சென்னையில் இருக்காங்க. அவங்க இந்த தமிழ் பகவத்கீதைய ஒரு நேஷன் பில்டிங் ப்ராஜெக்டா எடுத்துட்டு போகலான்னு அது சம்பந்தமா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ கீதா சாண்டிங் காம்படிஷன் பண்ற மாதிரியே தமிழ்லையும் பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டி பண்ணலாம்னு சொல்லி முடிவாகி ரெண்டே 2 குரூப் தான், ஏ பின்னு 2 குரூப் தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர்ஸ் கார், செகண்ட் பிரைஸ் இவி ஸ்கூட்டர்ஸ், தேர்ட் பிரைஸ் இவி சைக்கிள்ஸ். கன்சலேஷன் பிரைசஸ் உண்டு. வின் பண்றவங்க எல்லாமே ஹிமாலயாஸ் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம். குருக்ஷேத்திரம். இந்த யுத்தம் எங்க நடந்தது? மகாபாரத யுத்தம். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ். குருக்ஷேத்ரா, ரைட். அந்த குருக்ஷேத்திரம் வழியா ஹிமாலயாஸ் கூட்டிட்டு போலான்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். இது சம்பந்தமா எல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா, நீங்க ஹாலை விட்டு வெளியே போகும் பொழுது தூண்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போஸ்டரா ஒட்டிருக்கிறோம். போனீங்கன்னா நீங்க செல்போன்லயே ஸ்கேன் பண்ணிக்கலாம். QR கோடு இருக்குது. நீங்க செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஹரியோம் 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 ஹரியோம். ரிஷிகேசனும் தேவதத்தன் தனஞ்சயனும் பௌரம் என்னும் மகாசங்கை போனாய் பயிருடை வீமன் அந்த விஜயத்தை தர்மனும் சுதோஷத்தை நகுலனும் மணிபுஷ்பத்தை சகாதேவனும் புதல்வராய் முழங்கினார். காசிராஜனும் மகாரனும் சிகண்டியும் கிருஷ்ணத்தின் விராடனும் வெல்ல முடியாத சாத்தியகியும் திரௌபதம் திரௌபதி புத்திரர்கள் வீராபிமன்யு 4 புறங்களிலும் முழங்குகின்ற ரத்தம் சங்கிலிகள் ஊதினரே. சங்கநாதம் திருதராஷ்டிர குண்டந்தாரி பலி பிளந்ததே. மண்ணாழ்பவனே, அம்புகள் பறந்து போர் துவங்கும் மாருதி கொடியுடை அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி இவ்வாறு உரைத்தான். அம்மாங்கள் பாட்டன்னார்கள் மாணவனார் பேரன்மை புணர்கள் உறவினர்களும் என்னை அவர்கள் கொன்றார். நான் கொல்லேன் மதுசூதனான் உலகாளவும் கொல்லாதனான் மண்ணுக்காக கொல்லேன். இவர்களை கொல்வதால் நமக்கு வீழ்ச்சி உண்டாம் ஜனார்தனா. பஞ்சமா பாதகரை கொல்வதால் நம்மை வந்தடைந்திடுவர் நம்
கிடக்கின்ற துணியோடு பேச்செல்லாம் நிலைத்த சடங்கு சம்பிரதாயம் யாவும் கெட்டழியுமே வருகிற மனிதரெல்லாம் நவசத்தில் இருந்தாலும் வசிப்பதை கேட்டதுண்டு ஜனார்தனா நிலையற்றதை பொறுத்துக் கொள்வாய் பாரதா அணிந்ததுமே பழையவையில் தேவையற்றதை நீக்கி புதிய உடை மாற்றி மனமணிகின்றோ உயிர்களுடன் பயன் தீர அதை நீக்கி பிறந்திருந்து பல பிறப்பில் பல உடகு போவதே உலகை பந்தப்படுத்தும் ஆகையா உயர்ந்த ஏற்ற பாவத்துடன் செயலை நன்கு செய்வாயாக தரவே தர்மத்தின் பட ஆசை நானே பிரதட்சபா பாதிப்பதுப்படி பகவானே மகரிஷிகளின் பதங்களில் ஓங்காரம் யஜ்ஞங்களில் ஜபயஜ்ஞம் மலைகளில் வினயம் தூய்மையாக்குவன் காட்டுனம் ஆயுதமேந்தியோரில் வலிய மகரம் நதிகள் புனிதகுங்கை சாமங்களில் சாமம் பாவகையில் காயத்ரினாம் மாதங்களில் மார்கழினாம் ருதுக்களில் வசந்தமானே
புறப்பட்டது. இதை ஆராய்ந்த பின் எப்படி விருப்பமோ அப்படிச் செய். அர்ஜுனன் உரைத்தான், அச்சுதா, உன் பேரருளால் மோகம் அழிந்து ஐயம் நீங்கி தெளிவு பெற்றவனானேன். உன் சொற்படியை செய்திடுவேன். சஞ்சயன் உரைத்தான், எங்கு யோகேஸ்வர கிருஷ்ணனும் வில்லேந்திய பார்த்தனும் உள்ளனரோ அங்கு செல்வம், வெற்றி, வளம், நீதி இவை அனைத்தும் நிலைக்கும் என்பது என் கருத்து. திரும்ப முதல்ல இருந்து. ஓகே, சாரி, ஃபுல் வீடியோ ஓட்ட முடியல, ஸ்கிப் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுது பிகாஸ் ஆஃப் டைம். வேணுங்கிறவங்க யூடியூப்ல போனீங்கன்னாக்கா இளையராஜா பகவத்கீதைன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். இந்த ஏஐ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ரெடி பண்ணது. மியூசிக் இளையராஜா, கைடு வந்து சுவாமி முத்துரானந்தாஜி, ரிலீஸ் பண்ணது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரிலீஸ் பண்ணது. மியூசிக் போட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 21 நாள் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணாங்க, ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. வாட் அ கிரேட் இல்லையா? அவர் சொன்னது, நிறைய குப்பை பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போடுறோம் சாமிஜி, இதுக்கு போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மனசை வெளிப்படுத்தினார். இதோட மட்டும் இல்லாம 18 சாப்டர் எல்லாருக்குமே தெரியும். கீதா தியான ஸ்லோகம் 19, 18 சாப்டர்ஸ் வந்து 78 ஸ்லோகா. அதனால 2 ராகம், மொத்தம் 20 ராகத்துல இந்த பகவத்கீதை பாடப்பட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சது. சின்ன மியூசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுவும் வந்துடுத்துன்னா ராகத்திலையும் இந்த பகவத்கீதை வந்துடும். இந்த நார்மல் டியூன்ல கேட்கறத விட அந்த ராகத்துல கேட்டா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்கா நீங்க போட்டு கேட்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டலாம். நாளைக்கு இசை கச்சேரி திருச்சியில நடந்ததுன்னா எப்படி சென்னையில் திருவையாறு நடக்குதோ அது மாதிரி இங்க நடந்ததுன்னா ராகத்துல இசை கலைஞர்கள், பாடகர்கள் பகவத்கீதையை பாடலாம். எஸ், மேற்கொண்டு எந்த வகையிலாவது பகவத்கீதைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், கீதையை படிக்கணும், புரிஞ்சிக்கணும், அவங்க வாழ்க்கை மேம்படணும், நாளைய பாரத தேசம் சிறப்பா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது காம்படிஷன் இருக்குது. மொத்த டீடைல்ஸும் நீங்க வெளியே போகும் பொழுது பில்லர்ல போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்குது. அதுல QR கோடு இருக்குது. அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் வந்துடும். இங்க எல்லா டீடைல்ஸ் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, இன்னும் அவங்க ரெடி ஆகல, அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன். February 22 பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு அமிர்தானந்தமயி அம்மா வர்றாங்க.
ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் ஜி வரார். ஒருவேளை உத்தரப்பிரதேஷ் சிஎம் பேர் தெரியுமா? யோகி ஆதித்யநாத். ராகுல் காந்தி லடே போடா. யோகிஜியும் வரலாம். அதனால 3 டாப் பீப்புளை வச்சு பிரைஸ் கொடுக்க போறோம். February 22nd, February 8th ஃபைனல் காம்படிஷன். செகண்ட் ரவுண்ட் வந்து January 25th and 11th. பிரைமரி காம்படிஷன் December 1 to 10. இது நேராலாம் கிடையாது, குழந்தைங்களே வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி லிங்க்ல அப்லோட் பண்ணிடுறது. அந்த லிங்க் என்ன ஏது எப்படி எல்லாமே எதில் இருக்குது? QR கோட்ல போஸ்டர்ல இருக்குது, நீங்க பார்த்துக்கலாம். டைரக்ட் என்ட்ரி உண்டு, ஸ்கூல் வழியாகவும் என்ட்ரி உண்டு. வெரி சிம்பிள் மேனர். இப்பெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுது. அதோட சேர்ந்து நாமளும் போனால் மட்டும்தான் உலகத்தோட ஓட முடியும். இல்லைனக்கு ஓரம் கட்டிட்டு உலகம் முன்னாடி ஓடிட்டே இருக்கும். அதனால இந்த தமிழ் பகவத்கீதை சாண்டிங் காம்படிஷன்ல குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. டைரக்டா புரிஞ்சுக்கலாம் அவங்க வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கும். நாளைய பாரதத்தை நம்ம கட்டமைப்போம், ஒன்று சேர்ந்து கட்டமைப்போம். ஹரியோம் ஹரியோம் ஹரியோம். Thank you, Swamiji, for leading us through your video presentation. Thank you, Swamiji. Valedictory function. Maya Mission Madurai, a warm welcome to one and all for the valedictory function. Our dignitaries for the afternoon, I request them to humbly join us on the dais. Pujya Swamiji, Swami Sridharanandji, Regional Head, Chinmaya Mission, Tamil Nadu. Pujya Swamiji, Swami Shivayogananda Ji, Chinmaya Mission, Madurai. Our chief guest for the afternoon, Shri R. Lakshmipati Ji, Joint Director, Dinamalar, Director, Tamarai Brothers Media Private Limited. Brahmachari Jitesh Chaitanya Ji, Representative, Central Chinmaya Mission Trust. Shri Harishyam Ji, GCC South Zone Coordinator. Yes, Swamiji. Hari Om. வழிகாட்டியாழ்வாய் வானிலகண்ணா, வழிகாட்டியாழ்வாய் வானிலகண்ணா, வையமெங்கும் நிறைந்த மலர்கமல கண்ணா, வழிகாட்டியாழ்வாய் வானிலகண்ணா, வையமெங்கும் நிறைந்த மலர்கமல கண்ணா, வழிகாட்டியாழ்வாய் வானிலகண்ணா. பழி துடைக்கும் கர்ம பாதையை காட்டி, பழி துடைக்கும் கர்ம பாதையை காட்டி, பார்த்தனுக்கு அன்று உரைத்தது போல் எனக்கும் வழி காட்டி, கர்ம வழி காட்டியாழ்வாய் வானிலகண்ணா,
வையமெங்கும் நிறைந்த மலர் கமல கண்ணா வழி காட்டியாழ்வாய் வானில கண்ணா அன்புடன் என்னை உனக்கே அர்ப்பணம் புரிந்து விட்டேன் அன்புடன் என்னை உனக்கே அர்ப்பணம் புரிந்து விட்டேன் ஆலய மனதில் உன்னை அழகாயிருத்தி விட்டேன் அன்புடன் என்னை உனக்கே அர்ப்பணம் புரிந்து விட்டேன் ஆலய மனதில் உன்னை அழகாயிருத்தி விட்டேன் துன்பமே சேராத சுகநிலை வேண்டி நின்றேன் துன்பமே சேராத சுகநிலை வேண்டி நின்றேன் தூயவனே ஞான மாயவனே எனக்கும் வழி காட்டி ஞான வழி காட்டியாழ்வாய் வானில கண்ணா வையமெங்கும் நிறைந்த மலர் கமல கண்ணா. நன்றி ஜானகிமா. I humbly request Pujya Swamiji, Swami Sridharanji, Regional Head, Chinmaya Mission, Tamil Nadu, to join us on the dais. Hariom Swamiji. I now request our Chinmaya Seva Trust member, Shri Jayapradeep ji, to deliver the welcome address. Hari Om. On an ordinary Sunday, these very children would be watching TV or mobile or memorizing formulas, passwords, exam portions. But today in this venue, they've been memorizing something far more radical. A map out of the confusion in life itself. The 15th chapter of Bhagavad Gita. In this chapter, Krishna does not give us a fairy tale. He gives us a diagnostic scan of life. When he says, Urdhvamula Mathashakam, an upside down tree with roots that we cannot see, but that branches spread into everything that we are chasing in life. Marks, money, likes, status, titles. The world tells our children, climb higher, grab more branches. On the other end, the 15th chapter of Gita quietly asks this question, do you know what are you actually hanging on from? After hearing their chanting, I feel it's not just the children that have been tested today. We, the adults, are also examined on whether we can live the clarity with which they chanted so flawlessly. When I watched these children chant, I kept thinking of this upside down tree. We adults and parents, as usual, are busy watering the branches of this tree. School admissions, career planning, EMI defaults, phone upgrades. On the other end, what do these children do? They spent weeks understanding the root of this tree. I'm sure many of these children out here would have revised their verses in school buses, in between tuition classes, just before sleep, whispering Karmanu Bandheni Manishaloke, instead of going through that one Instagram reel they could have watched. This quiet effort might not trend on social media, but in the language of the 15th chapter, they exactly did what Krishna did, cut the roots of this tree. So this valedictory is not a closing ceremony. It's a collective welcome and a thank you to every child who chanted, every parent who bought them, every sevak who organized, and to our Guru Parampara that made Gita walk in Madurai today. With that gratitude in our hearts,
It's my joy to warmly welcome all of you to this valedictory functions. Our revered Swamiji, Swamis Sridharanandaji and Shivayoganandaji, other respected Swamijis, our Brahmachari ji, our honored chief guest Sri Lakshmipati ji, our dedicated judges, Devi group members, chicks, our sponsors, members of Chinmaya Mission Madurai, media, volunteers, and above all you children, the bright young sadhakas who have made 15th chapter a living experience for all of us. Thank you so much. Welcome. Hari Om. Guest for the afternoon to the audience. Hari Om. We are honored to have as chief guest for this evening, Shri R. Lakshmipati Ji, a dynamic technocrat, visionary entrepreneur, inspiring leader whose contributions span media, publishing, renewable energy and education. Having completed BE in Electronics and Communication from Tyagaraja College of Engineering, Madurai, Sir went on and earned his MBA from Iowa State University, USA. A combination that reflects both knowledge and vision. Sir has over 15 years of leadership experience and has led the digital transformation of Dinamalar, one of Tamil Nadu's leading newspapers. He founded Tamarai Brothers Media, which has published more than 500 Tamil books and created some of the most popular online entertainment platforms like Madras Central, with over 2 million subscribers, and YUV, Tamil's first short-form entertainment app. Beyond business, Sri Lakshmipati Ji is passionate about education, culture and sports. He serves as President of Rollball Association of Chennai, promoting sports among young people, and actively supports schools and cultural initiatives through his family institution. In every role Sir takes on, whether as an engineer, entrepreneur or mentor, Sri Lakshmipati Ji has been a symbol of innovation, leadership and social commitment. Hari Om. Thank you, Parvati Ma. On behalf of Chinmaya Mission, it is our privilege to invite our chief guest to address the gathering. பக்தியோட இவ்வளோ குழந்தைகள் சண்டே ஆஃப்டர்நூன் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மை humble wishes to Chinmaya Mission and all the hardworking volunteers to have conducted such a huge event. This is bringing back the tradition to our next generation, which is a wonderful service that you are doing. My humble wishes and my prayer to God that இது இன்னும் பல வருஷத்துக்கு நீங்கள் அதை கொண்டு போகணும். அண்ட் ஸோ he was telling about chapter 15 புருஷோத்தம யோகா, அதுதான் இதோட தீம்னு இப்போ சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொருத்தரும் பகவத்கீதாவை படிக்கும்போது வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில், நான் பார்க்கும்போது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், பெரியவங்க பார்க்கும்போது வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க. ஸோ சாப்டர் 15 ஒரு குவிக்காக ஒரு 3 விஷயம் நான் பார்த்தது, அதை குவிக்காக ஷேர் பண்ணலான் இருக்கேன். கிருஷ்ணர் வந்து இந்த சாப்டரில் வந்து அஸ்வத் அப்படின்னு ஒரு மரத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ நம்ம நிறைய மரங்கள், நம்ம சுற்றி இருக்க மரங்கள் பார்த்தோன்னா 50 வருஷம் 100 வருஷம் இருக்கும். ஒரு நிறைய வெயில், மழை, புயல் எல்லாத்தையும் தாண்டி அந்த மரம் வந்து நிலச்சி இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி இருக்க முடியுதுன்னா அதோட ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் அவர் சொல்ல வர மெசேஜ். நம்ம ரூட்ஸ், நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர், அதில் நம்ம கெட்டியாக பிடிச்சிருந்தோன்னா எனி ப்ராப்ளம்ஸ் வி கேன் ஃபேஸ். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அவர் சொல்லியிருப்பார். அஸ்வத்துங்கிற மரம் வந்து இட் வில் பி அப்சைட் டவுன், அதாவது ரூட்ஸ் மேலே வந்து பிரான்ச்சஸ்க்கு வர மாதிரி. தட் இஸ் அவர்கிட்ட இருந்து தான்
நம்ம எல்லாருமே வந்திருக்க மாதிரி. ஸோ அவரை கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா we can face all the problems. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லை ஸ்டேஜ் ஃபியர் இல்லை ஒரு காம்படிஷன் போக முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபியர் அது இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு நிறைய படிச்சிருப்போம், ChatGPT, கூகுள் எல்லாத்துலேயும் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே உள்ளே போக முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தைரியம் இல்லை அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அதில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், சர்வஸ்ய சாஹாம் ஹிருதி சன்னிவிஷ்டா. சாரி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால், பட் அதாவது நான் உங்கள் எல்லாரோட மனசுலையும் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சிட்டோன்னா அதுதான் நம்மளோட இன்னர் தைரியம், நம்ம கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. ஸோ அவர் எப்போவுமே நம்ம கூட எல்லா விஷயத்துலையும் இருக்காரு நினச்சிட்டோன்னா இதை ஓவர் கம் பண்ண முடியும். தட் இஸ் மை செகண்ட் டேக் அவே இந்த இதில். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாப்டர் 15, த எசன்ஸ், இந்த சாப்டரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஒரு இந்த காம்படிஷனில் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் ஜெயிச்சு இங்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு வாங்குகிறோம், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. ஒரு எக்ஸாமில் 100/100 200/200 வாங்குகிறோம், டாப்பராக வரோம், எல்லோரும் பாராட்டுறாங்க, அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஒரு இது இருக்கும். இல்லை ஒரு ஆசைப்பட்ட ஒரு டாய் அதை வாங்குகிறோம், ஒரு ஹாப்பினஸ். பட் இது எல்லாமே ஹாப்பினஸ் கொடுக்கும், எல்லாம் கரெக்டு. பட் இது நத்திங், இது எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. இது எல்லாமே ஒரு டெம்பரரி ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கி அந்த டாய் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு கிடச்சிருக்கு, யூ ஆர் வெரி ஹாப்பி. பட் அடுத்து இன்னொன்று ஒரு டாய் வரும்போது இது பழசாகும், அதை நோக்கி நம்ம போவோம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ணியிருப்போம், நம்ம ஹாப்பியாக இருப்போம், பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அதோடு நிற்காது, அடுத்த எக்ஸாம் வரும், அடுத்த காம்படிஷன் வரும். ஸோ அதில் கிருஷ்ணர் அழகாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நத்திங் இஸ் பெர்மனெண்ட். அந்த விஷயங்கள், தீஸ் ஆர் ஆல் டெம்பரரி ஹாப்பினஸ். அதை மனசில் வச்சுட்டோன்னா we can overcome lot of things in life. அவர் பெர்மனெண்ட் எது அப்போ பெர்மனெண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னா உங்களோட ஒவ்வொருத்தரோட கேரக்டர், தட் இஸ் நீங்கள் எப்படி தர்மத்தின் வழியில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கூடையே பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதை தான் அவர் அந்த எசன்ஸாக சொல்லியிருப்பார். ஸோ 15th சாப்டரோட என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தட் இஸ் த ஹோல் கோர் essence, that temporary things happiness கொடுக்கும், but don't be attached to it. அது மாறிட்டே இருக்கும். your permanent would be your values, your culture and everything. and இந்த chanting of பகவத்கீதாவை பண்ணும்போது கொஞ்சம் அந்த மீனிங்கையும் நீங்கள் ஆழ்ந்து படித்து பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் லைக் அஸ்வத்தோட ரூட்ஸை பிடிச்சிருக்க மாதிரி அவரை பிடிச்சிட்டு all your problems you will definitely you can face. Thank you. Hari Om. Thank you for those kind words, sir. I'm sure your presence here and now your words will make a huge impact on the young minds, pushing them towards greater heights. நமது சிறப்பு விருந்தினரை கௌரவித்து சிறப்பிக்குமாறு நமது பூஜ்ய சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தாஜி அவர்களை அழைக்கிறோம். சுவாமி பூஜ்ய சுவாமிஜி சுவாமி ஸ்ரீதரானந்த்ஜி அவர்களை அழைக்கிறோம்.
coordinator. Behind Swamiji Swami Shivayogananda Ji's calm exterior lies the vibrant fire of Vedanta. Inspired by Pujya Gurudev Swami Chinmayananda's teachings, Swamiji joined the mission in 1996. 27 years of serving the mission at Madurai, Swamiji always is a beacon of light and wisdom for all of us. Words are inadequate and our speech is deficient to express our gratitude and respect to Swamiji. We offer our humble pranams and request our Swamiji to deliver the benedictory address. Niratam Karunamayam Namami Chinmayam Devam Sadgurum Brahmavidvaram Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwaraha Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha Tasmai Shri Gurave Namaha Hari Om சுவாமிஜியினுடைய பாதங்களை முதலில் நான் நமஸ்கரித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக தினமலர் நாளிதழிலிருந்து இங்கு வருகை புரிந்து குழந்தைகளுக்கு 15வது அத்தியாயத்திலிருந்து ஒரு 3 விஷயங்களை மிக அற்புதமாக எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற திரு லக்ஷ்மிபதி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சின்மயா மிஷன் சார்பில் வரவேற்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரத தேசம் என்று பார்த்தோம் என்றால் இது ஒரு புனிதமான ஒரு தேசம். இங்கே நாம் கடவுளை வழிபடக்கூடிய முறை கூட வித்தியாசமான முறை. நாம் இறைவனை மட்டும் வழிபடுவது கிடையாது. பாரத தேசத்தில் நாம் அனைத்தையுமே இறைவனாக வழிபடுகின்றோம். மலையை நாம் புனிதமாக பார்க்கின்றோம். பகவானே கீதையில் மலைகளில் நான் இமயமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். நதிகளை புனிதமாக வணங்குகின்றோம். மரங்களை புனிதமாக வணங்குகின்றோம். இயற்கையினுடைய சக்திகள் ஆகாயம், காற்று, அக்னி, நீர், நிலம் என்று எல்லா பஞ்சபூதங்களையும் கூட நாம் இறை வடிவிலேயே வணங்குகின்றோம். ஒரு விஷயத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், எவற்றையெல்லாம் நாம் புனிதமாக வணங்குகின்றோமோ, அது மலையாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், நாம் வழிபடக்கூடிய அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் இன்றியமையாததாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இறைவனுடைய உருவங்களாகவே நாம் பார்த்து வழிபடுகின்றோம். அப்படி நாம் வழிபடக்கூடிய பல புனிதமான விஷயங்களில் ஒன்று நம் பாரத தேசத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மறைநூல்கள். மறைநூல்களையும் நாம் வழிபடுகின்றோம். ஒவ்வொரு மொழியிலும், தமிழில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற மறைநூல்கள் இருக்கின்றது. திருக்குறளிலிருந்து துவங்கி திருமந்திரம், நாயன்மார்களுடைய பக்தி இலக்கியங்கள், ஆழ்வார்களுடைய பக்தி இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எல்லா மறைநூல்களையும் வணங்குகின்றோம். குறிப்பாக சின்மயா மிஷனில் குருதேவர் இந்த பகவத்கீதை என்கின்ற இந்த மறைநூலிற்கு மிகவும் முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி மரங்களை, நதிகளை, இயற்கைகளை எல்லாம் வணங்குவதோடு அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ, அதே போன்று இந்த புனித நூல்களை நாம் வீட்டில் வைத்து வழிபடுவதோடு நின்று விடாமல் அதில் சொல்லியிருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை நாம் அன்றாடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதனுடைய இன்றியமையாமை நாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பகவத்கீதையை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இதில் கூறியிருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக குருதேவர் இந்த மகத்தான சின்மயா இயக்கத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே பகவத்கீதை என்பது வழிபடுவதற்காக மட்டுமில்லை, படிப்பதற்காக மட்டுமல்லாத
நாம் அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய ஒரு நூல். இந்த உலகத்தில் பொழுதுபோக்கிற்காக எத்தனையோ நூல்கள் இருக்கின்றது. இப்போ குழந்தைகளை கேட்டோம் என்றால் எத்தனையோ கதைகள் பொழுதுபோக்கிற்காக படிக்கின்றோம். கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் பள்ளிகளிலாகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களிலாகட்டும் பொருள் சேர்ப்பதற்கான கல்வியை நாம் படிக்கின்றோம். சில புத்தகங்களை பொருளுக்காக படிக்கின்றோம், சில புத்தகங்களை பொருள் சேர்ப்பதற்காக நாம் படிக்கின்றோம். நாம் படிக்கக்கூடிய அனைத்துமே பொருள் சேர்ப்பதற்காக. ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு நாம் வாழ வேண்டும், வாழ்க்கையினுடைய உண்மையான உள் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு புத்தகங்களையும் நாம் முதலில் படிப்பது கிடையாது. நாம் பொழுதுபோக்கிற்காக படித்தாலும் பொருள் சேர்ப்பதற்காக படித்தாலும் வாழ்க்கை முழு அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எல்லோரும் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது பகவத்கீதை தான். நம்முடைய வாழ்க்கையில் எது மிக முக்கியமானதோ முதலில் அந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். பண்டைய குருகுல காலங்களில் பொருள் சேர்க்கக்கூடிய கல்விகள் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு முன்பாக நமக்கு எதை அவர்கள் முதலில் கொடுத்தார்கள் என்றால் இந்த ஆன்மீக கல்வியை தான் நமக்கு முதலில் அறிவித்தார்கள். வாழ்க்கையை பொருள் உள்ளபடி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு கல்வியை நமக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் அவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்களை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உண்மையை சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கல்வி இல்லை என்பதால் அதை இம்மாதிரியான கீதை போட்டியின் மூலமாக உயர்ந்த பண்புகளை நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கல்வியை நேரடியாக நம்மால் கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் கூட இது வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதால் இதை நிச்சயமாக நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் கூட சுவாமிஜி அவர்கள் அழகாக பேசினார்கள். போட்டியில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் முக்கியமா அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் முக்கியமா? குழந்தைகளே சொல்றார்கள் போட்டியை காட்டிலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது முக்கியம் என்று. அப்ப அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. அந்த கீதையை அவர்களுக்கு உள்ளே இருந்த ஒரு உண்மையை அவர்களுக்கு உரைத்துக் கொண்டே இருக்கின்றது. போட்டியில் வெற்றி பெற்றோம் என்றால் போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெறுவோம். ஒருவேளை போட்டியில் நாம் தோல்வி அடைந்தாலும் கூட, போட்டியில் பரிசுகளை நாம் பெறாவிட்டாலும் கூட, மற்றவர்களுடைய வெற்றியில் சந்தோஷப்படும் பொழுது நாம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் மீண்டும் முயற்சிப்போம் என்று தோல்வியும் வெற்றியும் ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். போட்டியில் வெற்றி அடைந்தால் போட்டியில் மட்டும்தான் நாம் வெற்றி அடைவோம். ஆனால் வெற்றியும் தோல்வியும் இப்பொழுதே நாம் சமமாக இந்த வயதிலேயே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் வாழ்க்கையில் நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். பகவத்கீதை போட்டிக்கான நூல் அல்ல. பகவத்கீதை வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு அற்புதத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான நூல். காலையில் ரொம்ப அழகாக சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், கர்மண்யவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர் பூத் மாதே சங்கோஸ்துவ கர்மணின். எந்த அத்தியாயம் அது? எந்த அத்தியாயத்திலிருந்து? சந்தேகம் இல்லை, 2ஆவதா 3ஆவதா? இப்பொழுது உங்களுக்கு அதே போன்ற ஒரே ஒரு ஸ்லோகத்தை நான் கூறிக்கொண்டு அமர்கின்றேன். அந்த ஸ்லோகத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் 2ஆவது அத்தியாயத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து விடுங்கள். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதை, உயர்ந்த இலக்கை அடைவதை, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அழகாக சொல்றார்கள், சர்வஸ்ய சாகம் குருதி சன்னி விஷ்ணவ மத்தஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச என்று எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்க வேண்டும் என்றாலும், உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றாலும் கூட இந்த பகவத்கீதையினுடைய 2ஆவது ஸ்லோகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும். யாராவது எந்த ஸ்லோகம் என்று கணிக்க முடிந்ததா எதை நான் கூறப் போகின்றேன் என்று? சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ
ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. ரொம்ப அழகான ஸ்லோகம். இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, எல்லாவற்றையும் சமநிலையில் எடுத்துக்கொண்டு, அர்ஜுனா உனக்கிட்ட பணியை நீ செய்தால் தோல்வி என்கின்ற ஒரு பாபமானது உன்னை ஒருபொழுதும் வந்து அடையாது என்று பகவான் மிக தெளிவாக இங்கே பாபம் என்பது நம் வாழ்க்கையில் படக்கூடிய கவலைகள். பாபம் என்பது நம்முடைய இயலாமையைத்தான் பாபம் என்று சொல்கின்றார். யாரொருவர் இந்த வாழ்க்கை பாடத்தை, எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கை பாடத்தை நன்றாக கற்றுக்கொண்டு விடுகின்றார்களோ அவர்கள் எல்லா இயலாமையிலிருந்தும் நீங்கி வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியத்தை அடைவார்கள் என்று. ஆகவே இன்றைக்கு காலையில் ஒரு ஸ்லோகம், மாலையில் ஒரு ஸ்லோகம், இவ்வாறாக எல்லா ஸ்லோகத்தையும் நாம் படித்தோம் என்றால், கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படித்தோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைக்கு நான் தினமலர் நாளிதழை குறித்து சொல்ல வேண்டும். கடந்த 30 வருடங்களாக சின்மயா மிஷனுடைய வளர்ச்சியில் தினமலரினுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. அது எப்பொழுதும் நடுநிலையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளிதழ். அதோடு மட்டுமில்லாமல், அது வெறும் வியாபார நோக்கத்தோடு மட்டுமில்லாமல் அந்த பத்திரிகையை செலுத்தாமல், இன்றைக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக இந்துக்களினுடைய பிரச்சனைகளை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக அது தினமலர் இருக்கின்றது. ஆன்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நிறைய ஆன்மீக விஷயங்கள், நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், நிறைய நாம் மறந்த கோவில்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் அது. இன்றைக்கு 15வது அத்தியாயத்தினுடைய ஊர்துவம் மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் என்பதற்கு அவரே உதாரணமாக இருக்கின்றார். ஊர்துவ மூலம் என்றால் அவருடைய தாத்தா பெயர் லக்ஷ்மிபதி. அதஷாக்கா என்றால் பிரான்ச், கிளைகள். கிளையாக வந்திருக்கக்கூடிய அவருடைய பெயரும் லக்ஷ்மிபதியாகவே இருக்கின்றது. அப்படின்னு அவர் இன்றைக்கு 15வது அத்தியாயத்திலிருந்து ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடியவர்கள் ஒரு 3 விஷயங்களை அந்த 15வது அத்தியாயத்தை படித்து தெளிவாக அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால், they are deeply rooted in their own roots. அவர்கள் தங்களுடைய வேர்களை அவர்கள் மறக்கவில்லை. அதனால்தான் சமுதாயத்திற்கு அந்த பத்திரிகையின் மூலமாக அந்த குடும்பமானது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பரிசுகளை குறித்து கேட்க வேண்டும் என்பதற்காக ஆவலோடு அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய அருளும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த ஆண்டு மாநில அளவில் இந்த போட்டியை நடத்துவதற்கு இந்த சின்மயா மிஷன் மதுரை அமைப்பினை தேர்ந்தெடுத்து எங்களுக்கெல்லாம் உங்களை அழைத்து அரவணைத்து உபசரித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த எங்களுடைய சென்னை சின்மயா மிஷனுடைய உறுப்பினர் திரு ஹரிஷியாம் அவர்களுக்கும், இன்றைய போட்டியில் நடுவர்களாக வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த எல்லா நடுவர்களுக்கும், கடந்த 6 மாதங்களாக இந்த போட்டியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்த சின்மயா மிஷனுடைய அங்கத்தினர் அனைவருக்கும், பிரம்மச்சாரி அவர்களுக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். From an ocean of jnana, Swamiji always manages to pick that one pearl which always inspires and motivates us. Thank you, Swamiji, for your inspiring words. Shri Harisham Ji has been associated with Chinmaya Mission Chennai from 1980 and is presently the Secretary of the Chennai Mission.
He is also a member of the Global Central Chinmaya Geeta Chanting Committee under CCMT. He is also the coordinator for the South Zone Geeta Chanting Competition. We request him to share the state GCC report.